தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்க கோரி விலங்குகள் நல வாரியம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் மத்திய அரசு, தமிழக அரசு, ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் விலங்குகள் நல வாரியம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த மாதம் 24ஆம் தேதி முடிவடைந்ததை அடுத்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன், விக்ரம் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று வழங்கியது. அப்போது ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகள் துன்புறுத்தப்படுவதாக தெரிவித்த நீதிபதிகள் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தடை விதித்து உத்தரவிட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு விலங்கு நல ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். விலங்குகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் அனைத்து போட்டிகளுக்கும் இந்த தடை பொருந்தும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். Today's judgment is a landmark victory for animals in India. In today's judgment, the court said the Tamil Nadu Jallikattu Regulation Act will be struck down, which is it is unconstitutional. This is for all kind of events where bulls are tortured in a way. They are forced to participate in races, Rekla race, then bullock cart races in Maharashtra and Punjab, which is very common, and also Jallikattu. I mean, all forms of use of bulls as a performing animals is being banned. கற்பனை வாதங்களின் அடிப்படையில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் ராஜசேகர் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாடுகள் கொடுமைப்படுத்தப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு சட்டம் 2009 வந்த பிற்பாடு உச்சநீதிமன்றத்தினுடைய 2008 சட்டங்கள் அந்த நெறிமுறைகள் படுத்த பிற்பாடு ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்கள் யாருமே சாகலை, மாடுகள் கொடுமைப்படுத்தப்படவில்லை. அப்படி கொடுமைப்படுத்தி இருந்தால் அந்த எந்த மாடு, யாருடைய மாடு கொடுமைப்படுத்தப்பட்டதுன்றதை இவங்க புகாராக தெரிவிச்சிருக்கலாம், வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இவங்க அந்த 2007 சொன்ன வாதத்தவே சொன்னாங்களே தவிர கற்பனையான ஒரு வாதம் தான் அது. இந்த ஊரில் இந்த மாட்டை இவங்க துன்புறுத்துனாங்க அப்படின்றத சொல்லலை. இவங்க கற்பனையாகவே சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன சொன்னோம், விலங்குகள் நல வாரியத்தில் மேற்பார்வையில தான் ஜல்லிக்கட்டு நடக்குது. அவங்க கொடுத்த சான்றிதழ்களும் இருக்குது. நல்லபடியாக நடத்தினாங்க, நல்லபடியாக நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி சான்றிதழ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கோம். நீதிமன்றத்தில் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு முடிந்த உடனே அந்த மாவட்ட ஆட்சியரால் புகைப்படங்களும் வீடியோவும் பதிவு செய்யப்பட்டு கொடுத்துருக்காங்க.